ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். லேவியராகமம் 1 முதல் 5 அதிகாரங்களின் கேள்வி பதில்கள். கேள்வி எண் 1. தோல் உரித்து சந்து சந்தாக துண்டிக்க வேண்டியது எது? விடை சர்வாங்க தகன பலி. கேள்வி எண் 2. புறா குஞ்சுகளின் இரத்தத்தை எதன் பக்கத்தில் சிந்தவிட வேண்டும்? விடை பலிபீடத்தின் பக்கத்தில் சிந்தவிட வேண்டும். கேள்வி எண் 3. எவைகளை எல்லாம் தண்ணீரினால் கழுவ வேண்டும்? விடை குடல்களையும் தொடைகளையும் தண்ணீரினால் கழுவ வேண்டும். கேள்வி எண் 4. எது மெல்லிய மாவாய் இருப்பதாக? விடை போஜன பலியின் காணிக்கை மெல்லிய மாவாக இருப்பதாக. கேள்வி எண் 5. எதை காணிக்கையாக கொண்டு வந்து செலுத்தலாம்? விடை முதற் கனிகளை காணிக்கையாக கொண்டு வந்து செலுத்தலாம். கேள்வி எண் 6. எதை போஜன பலியில் குறைய விடாமல் படைக்க வேண்டும்? விடை தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பு. கேள்வி எண் 7. எது கர்த்தருடையது? விடை கொழுப்பு முழுவதும் கர்த்தருடையது. கேள்வி எண் 8. யார் பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன்? விடை ஆசாரியன். கேள்வி எண் 9. எவைகளை நீங்கள் புசிக்கலாகாது? விடை கொழுப்பையாவது இரத்தத்தையாவது நீங்கள் புசிக்கலாகாது. கேள்வி எண் 10. சபையார் செய்த பாவத்தின் நிமித்தம் எதை பலியிட கொண்டு வர வேண்டும்? விடை ஒரு இளங்காளையை பலியிட கொண்டு வர வேண்டும். கேள்வி எண் 11. பரிசுத்த ஸ்தலத்தின் திரைக்கு எதிராக உள்ளது எது? விடை கர்த்தருடைய சந்நிதி. கேள்வி எண் 12. சாதாரண ஜனங்களில் ஒருவன் குற்றவாளியானால் பலியாக கொண்டு வர வேண்டியது என்ன? விடை வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு பெண் குட்டியை கொண்டு வர வேண்டும். கேள்வி எண் 13. எது போஜன பலியைப் போல ஆசாரியனை சேரும்? விடை மீதியானது ஆசாரியனை சேரும். கேள்வி எண் 14. யார் தான் கண்டதையும் அறிந்ததையும் தெரிவியாதிருந்து அக்கிரமத்தை சுமப்பான்? விடை சாட்சியாகிய ஒருவன். கேள்வி எண் 15. பாவ நிவாரணத்துக்காக ஒரு எப்பா அளவான மெல்லிய மாவிலே எதை காணிக்கையாக கொண்டு வருவானாக? விடை 10ல் ஒரு பங்கை காணிக்கையாக கொண்டு வருவானாக. லேவியராகமம் 1 முதல் 5 அதிகாரங்களின் கேள்வி பதில்கள் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது. லேவியராகமம் புஸ்தகத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். லேவியராகமம் புஸ்தகத்தில் உள்ள மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோர் ஸ்கிரீன்ல தெரியுற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.